ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். புதன்கிழமை பெரிய கார்த்திகை வருது இல்லையா, அதுக்கு வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு விளக்கு வாங்குறதுக்காண்டி சரி கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கணுங்கிறதுக்காண்டி சிவி போயிருந்தோம். அதுதான் எங்களுக்கு வந்து டவுனு, அங்கே தான் போய் எல்லா சரக்கு வாங்குவோம். அப்படி வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 160 விளக்கு இருக்குது. 100 விளக்கு இருக்குது. 100 விளக்கு வந்து 160 ரூபா. நம்ம தனியாக வாங்கினோம் அப்படின்னா 2 ரூபா விழுகும். இது வந்து இப்போ வந்து நம்ம மொத்தமாக வாங்கினதுனால ஒரு விளக்கு வந்து 1 ரூபா 60 பைசா விழுந்துருக்கு. அப்படியே கொஞ்சம் பனங்கிழங்கு, கொஞ்சம் லெமனு, வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் கொஞ்சம் வாங்கணும், மிளகு இதெல்லாம் வாங்கணும். எத்தனை பேருக்கு இந்த பழம்லாம் உங்களுக்கு 90 ஸ்வீட்ஸ் நிறைய ஏற்கனவே இது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இறந்த பழம் வந்து 90 ஸ்வீட்ஸுக்கெல்லாம் தெரியும். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இது ஒரு அட்டை ஒன்று வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா திரி விளக்கு போடுறதுக்கு பஞ்சு திரி ஒன்று, நூல் திரி ஒன்று வாங்கினேன். அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பொரிக்கிற பொடியெலாம் கடையில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு பாக்கெட் 5 ரூபா. நம்ம மொத்தமாக இந்த மாதிரி வாங்குறப்போ ஒரு பாக்கெட் 3 ரூபா தான் விழுகும். அதனால எப்பயுமே நீங்கள் ஹோல்சேல் கடையில் மொத்தமாக வாங்கிக்கோங்க. அப்படி வாங்குறப்போ நம்மளுக்கு நிறைய மணி வந்து மிச்சமாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, பூலாம் சரி அன்றைக்கி இங்கே வாங்கினா ரேட்டு அதிகமாக இருக்கும், இன்றைக்கி போய் வாங்கலான்னு பார்த்தா இன்றைக்கி 100 பிச்சுப்போ 50 பிச்சுப்போ 50 ரூபான்னு சொன்னாங்க. சரி ஓகே எதுக்கு அப்படின்ட்டு தலைக்கு வச்சுக்கிறதுக்கும் சாமி ஃபோட்டோக்கும் ரோஸும் கேந்திப்பூ மட்டும் வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி, கொஞ்சம் பாவக்காய், மாங்காய், தக்காளி, இஞ்சி, பீட்ரூட்டு, கேரட்டு இந்த காயெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். அது என்னன்னு தெரியலங்க, இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்து 1 கிலோ தக்காளி வந்து 50 ரூபா சொன்னாங்க. கொஞ்சம் மார்க்கெட்டை தாண்டி வெளியே வந்தோம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்க வெளியில் வாங்கின தக்காளி இது வந்து 35 ரூபா தான் சொன்னாங்க. ஏன்டா மார்க்கெட்டுக்குள்ளே போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கினது கொஞ்சம் மல்லிச்செடி கருவேப்பிலாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது வந்து சாமிக்கு வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் தாங்க விளக்கேற்றணும், அதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால சரி இன்னும் ஒரு 1/2 லிட்ரு நல்லெண்ணெய் வாங்கினேன். நெய்யும் கொஞ்சம் இருக்குது, அது எல்லா தீபத்துக்கு ஏற்ற முடியாது, அதனால கொஞ்சம் பத்தாதுக்கு கொஞ்சம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம். இது என்ன ரேட் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா 1200 ஆயிடுச்சு. எல்லாமே வந்து காய்கறி விலையில் எங்கள் ஊரில் மார்க்கெட்டில் ஒரு ரேட்டு, வெளியில் ஒரு ரேட்டு விற்கிறாங்க. மார்க்கெட்டில் 50 ரூபா, கிலோ 35 ரூபா சொல்கிறாங்க. மாங்காய்லாம் கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது, 20 ரூபா. பீட்ரூட்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோவே வந்து 40 ரூபா தான் சொன்னாங்க. கேரட்டு 1/4 கிலோ 30 ரூபா சொன்னாங்க. அப்புறம் பாவக்காய் வந்து 1/4 கிலோ 30 ரூபா சொன்னாங்க. உங்கள் ஊரில் இந்த காய்கறிகள்லாம் என்ன ரேட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், எனக்கு வந்து இந்த பனங்கிழங்கு கொஞ்சம் வாங்கணும். தைப்பொங்கல் சமையல் இந்த பனங்கிழங்கு கொஞ்சம் சீப்பாக இருக்கும். இப்போயும் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த பனங்கிழங்கு வந்து 50 ரூபா தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க, நார்ச்சத்து உள்ளே நிறைஞ்சிது. இதை வந்து நம்ம வந்து அடித்து வெட்டி பொடியாக காய பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இருமல் காய்ச்சலுக்குலாம் அவ்வளோ ஒரு நல்ல மருந்து. ஒரு பாட்டிமா சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு 50 ரூபாய்க்கு ஒரு கட்டு வாங்கியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த பனங்கிழங்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.